తెలుగు వచ్చు, నాకు తెలుగులో మాట్లాడతాను, ఏమనుకోవద్దు. అందరికీ నమస్కారం. ముఖ్యంగా ప్రెస్ అండ్ మీడియా మిత్రులకు నమస్కారం. థ్యాంక్ యూ మీరందరూ వచ్చిన దానికి. మరియు ముఖ్యంగా పూరి గారు ఫస్ట్ సినిమా నాది, ఇది పూరి గారితో ప్రొడక్షన్ పంచుకోవడం చాలా హ్యాపీగా ఉంది. చార్మి గారితో పూరి గారితో పంచుకోవడం, అట్లనే గ్రేట్ హీరో పూరి జగన్నాథ్ విజయ్ సేతుపతి గారితో ఫస్ట్ పిక్చర్ నాకు రావడం చాలా ఆనందంగా ఉంది. దాంతో హీరోయిన్ గారు సంయుక్త గారు, టాబు గారు రాలేదు, దునియా విజన్ గారు రాలేదు. వాళ్ళందరికీ స్పెషల్ థ్యాంక్స్. విషుకు థ్యాంక్స్, గణేష్ గారికి ప్లస్ బ్రహ్మాజీ గారికి, అందరికీ టెక్నికల్ టీమ్స్ అందరికీ చాలా థ్యాంక్స్ అండి. ఈ సినిమా ఫుల్ హిట్ చేయాలి, అంత మీ చేతుల్లో ఉంది, మీడియా చేతుల్లో, ప్రెస్ చేతుల్లో. మీరు మా ஆடியன்ஸ் దగ్గరికి తీసుకెళ్ళడానికి అందరికీ నమస్కారం మళ్ళొకసారి. థ్యాంక్ యూ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பூரி சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் தான் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தார். ஏன்னா ஃபஸ்ட் சார் பெரிய லெஜெண்ட். அவரோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பயமாக இருந்தது, நர்வஸாக இருந்தது. அதுக்கப்புறம் சாரோட உட்காந்து ஒர்க் பண்ணும்போது செம ஜாலியாக இருந்தது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் சார்மி மேம், ஸோ அவங்க ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க, வெரி டவுன் டு எர்த். மேமும் சாரும் ரொம்ப இது. அப்புறம் விஜய் சேதுபதி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் சம்யுக்தா மேம், தேங்க்யூ. ஸோ இந்த படத்தில் ஆக்சுவலி ஒரு 6 சாங்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு ஆக்சுவலி சாங்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ டெஃபினட்டாக இது நல்லா ஒரு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும் சாங்ஸு. ரீரெக்கார்டிங் ட்ராக்ஸ் இன்னும் நிறைய இருக்குது இதில், பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும். குட் ஈவினிங் எவ்ரிபடி. அது வணக்கம். ப்ரெஸ் ரொம்ப நாள் ஆச்சு நான் பேசி அப்படின்னு அந்த தாடி சொல்லிச்சு. அதனால தான் ப்ரெஸ்ஸுக்கு என்னுடைய ஸ்பெஷல் வணக்கம். ரெண்டாவது, இந்த படம் திடீர்னு என்ன பூரி சார் கூப்பிட்டாரு. திடீர்னு பூரி ஜெகநாத் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா போக்கிரின்னு ஒரு படம், இன்றைய முதலமைச்சர் நடித்த ஒரு பிரம்மாண்டமான படம், அது ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, அந்த டைரக்டரா, போய் பார்த்தேன் ஆகணுன்ட்டு போய் பார்த்தேன். அதாவது சர்வசாதாரணமாக அவ்வளோ பெரிய மேனேஜர் பில்டப் கொடுத்தாரு அவரை பற்றி. அவர் எடுத்ததெல்லாம் மாஸ் கண்டென்ட். ஆக்டர்னா என்டிஆரை கொண்டு வந்தது அவர் தான். அப்புறம் இந்த இவர் கொண்டு வந்தார், அந்த ஹீரோ வந்தார், எல்லாரும் இவர் தான். என்னடா இது, போய் அப்படி பார்த்தா அவ்வளோ ஒரு சாஃப்ட் நேச்சர் உள்ள ஒரு ஹியூமனை மீட் பண்ணுறேன் ஹைதராபாத்தில். ரொம்ப ஹாப்பி. ஒரு கூட டின்னர், அந்த டின்னர் சாப்பிடும்போதே என்னோட அந்த 10 நாள் வேலையை அப்படியே தூக்கி போடுறார் ஒன்று. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். ரியலி இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு கேரக்டர். என்னன்னா, வித் யுவர் பர்மிஷன் கொஞ்சம் சொல்லாமா சார்? அது தபு மேடத்தோட அசிஸ்டண்டா அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி. பட் அது பண்ணும்போது எனக்கு அவங்களோட ஒரு நட்பு தேது. ஏன்னா அவங்கள நம்ம காதல் தேசத்தில் பார்த்தது. அந்த ஒரே கிளுகிளுப்புலேயே இருந்தோமா, எப்பண்டா தபுவை காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு டேவே தபு கூட தான் நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பார்த்தா அன்னைக்கு மாதிரியே இருக்குது. என்னன்னா, அந்த ஃப்ராக்கு மட்டும் கொஞ்சம் பேண்ட்டாக மாறிடுச்சு, அவ்வளோதானே தோத்து. என்ன ஒரு பெண்மையான அந்த தன்மையான பேச்சு, அவங்க பேசினது இன்னும் கூட எனக்கு காதில் ஒழிச்சு வந்தோடனே, ஹாய் ஒன்று நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேனேன்னாங்க. அங்கே காலி நம்மளை எங்கே பார்த்தீங்க அப்படின்னு. இல்லை ஒன்று பார்த்துருக்கேன் அப்படின்னு போட்டாங்க. அதுலேயே காலி. இன்னும் ரொம்ப நெருங்கிட்டேன். பார்த்தா மத்தியானம் லஞ்சு வருது கேரியரில். நம்ப மாட்டீங்க, அந்த கேரியர் ஃபுல்லாக மட்டன், சிக்கன், புலாவ் அப்படின்ட்டு இந்த ஹைதராபாத் அலின்னு
அந்த பெரிய கிங்கில் இருந்தாங்க. அந்த ஃபேமிலி போல இருக்கு அவங்க பேக்ட்ராப்பு. திறந்த உடனே அப்படி வாசனை. பொதுவாக நம்ம இவ்வளோதான் கொடுப்பாங்க, இவங்கெல்லாம் அடுக்கு ஃபுல்லாக வச்சு அனுப்புகிறாங்க. அதாவது எனக்கு இருக்கிற அசிஸ்டண்ட்டுங்க, வெளியே இருக்கிற கேரவன் ஆளுங்க எல்லாருமே சாப்பிட்லாம் போல இருக்கு. அவ்வளோ சரின்னு வாங்கி சாப்பிட்டேங்க. நாட் ஒன்லி தட் டேங்க, அந்த இருந்த 10 நாளும் கொடுத்தாங்க. அங்கே தான் நிற்கிறாங்க அந்த பெண்மணி. ஐயோ, இப்படி ஒரு பெண்மணியை நம்ம பார்த்ததே இல்லையேன்னு, அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் அவங்க வீட்டு நெய்பராக இருக்கணும்னு அவங்கக்கிட்டே சொல்லிட்டேன். ஏன்னா அடிக்கடி எட்டியாவது பார்த்துக்கலாம், அவ்வளோதான் முடியும் நம்மளால். ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால் நம்மளை ஹாய் பாய் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தேன், எங்கடா ஹீரோவை காணுமேன்னு பார்த்தா இதுதாங்க அவரோட வேஷம். இந்த வேஷத்தோட கிட்டத்தட்ட ஒரு 100 பிச்சைக்காரங்களை ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கு நடுவில் இருக்காரு, நம்மளை கண்டே பிடிக்க முடியல, அந்த லெவலில் சிங்க் ஆகிட்டார் அவர். அந்த மனுஷனை சொல்லணுமா? அதுக்கு தான் அந்த மக்கள் செல்வன்னு கொடுத்த டைட்டில் இந்த மனுஷனுக்கு நல்லா பொருந்துங்க. ஏன்னா உண்மை அது சொல்லி ஆகணும். ஏன்னா நான் இவரை அவ்வளோ பழக்கம் கிடையாது நம்மளுக்கு. சரி, விஜய் சேதுபதி எங்கே பார்த்தாலும் விஜய் சேதுபதி, ஆல் இண்டியா சூப்பர் ஸ்டார் விஜய் சேதுபதி. என்னடா எல்லா லாங்குவேஜும் பண்ணுற, ரொம்ப திமிர் பிடிச்சோன்னும் ஒரு மாதிரி இருக்குதே லுக்குலான்னு போய் பார்த்தா அது வேற ஒரு அமுல் பேபி மாதிரி இருக்குதுங்க. தோரணம் தான் அப்படி இப்படிலாம் கிட்ட போய் பழகுனது அப்படி பழகுறாரு. எப்படி வாங்க கொக்காருங்க அப்படி. சரி ஓகே, என்னடா இது லுங்கிலே இருக்கிறாருன்னு பார்த்தா சார் எல்லா லாங்குவேஜும் சார். தெலுங்கு அந்த, ஏன்னா நான் பாதி தெலுங்குறேன், அதனால எனக்கு தெலுங்கு வந்தது. ஏன்னா நான் 10 வயசு வரைக்கும் இங்கே இருந்தேன். 10 வயசுக்கு மேலே என்னோட வளர்ப்பு ஃபுல்லாகவே தெலுங்கு அம்மா கிட்ட, அவங்களோட போஜனம் அவங்களோட வளர்ப்பு. ஸோ அதனால தான் எனக்கு தெலுங்குன்ற ஒரு லாங்குவேஜ் பிளட்லேயே இருக்கு. இந்த ஆளுக்கு என்னங்க காலையில் 4 பேப்பர் அப்படியே ஷீட் கொண்டு போய் கொடுப்பாங்க. கொடுத்தா மனப்பாடம் பண்ணி அதெல்லாம் அப்படிலாம் பேச முடியாதுங்க தெலுங்கு. ஏன்னா கொஞ்சம் அங்கே லீன்னு மாறிச்சின்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி அர்த்தம் போயிடும். அதை மனப்பாடம் பண்ணி அப்படியே அடிக்கிறேன். நான் கேட்குறேன், தலைவா உனக்கு ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன்? அந்த ஒரு ப்ராம்ப்ட் கேட்டு அடிக்கலாமே, நீ கில்லேடி ஆச்சப்பா நடிக்கிறதுல அப்படின்ற. இந்த டைலாக் உள் வாங்கினா தான் எனக்கு உள்ளேந்தி கிளப்பி வேற ஒன்று வரும் அப்படின்றான். அப்போ அந்த டெடிகேஷனை பார்க்குறேன், அவ்வளோ இதுங்க. அதாவது முதல் நாளே ப்ரிப்பரேஷன் வேற நடந்துன்னே இருக்கும் போல இருக்கு ரூமில். இங்கே கேரவன் வந்ததும் கேரவனில் உட்காராம வெளியே உட்காந்துட்டு இதையே பண்ணின்னு இருக்கான் மனுஷன். சரி, அது பார்க்கும்போது நான் இந்த ஒரு இது நம்ம இன்னைய முதலமைச்சர்கிட்ட 42 டேஸ் நான் ஒர்க் பண்ண அந்த பீஸ்டில் பார்த்துருக்கேன். அவரோட டெடிகேஷன் அதுக்கு கிட்டத்தட்ட இவரும் அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாருங்க. அதனால தான் இன்னைக்கு ஆல் இண்டியாவில் ஸ்டாராக இருக்காரு. இல்லாட்டினா சாதாரணமாக அதெல்லாம் வரவே ஏனோ தானோ அது இது மாதிரிலாம் போனால் அதெல்லாம் வரவே இதுக்கு வேணும். அதெல்லாம் தான் எல்லார் படைப்புக்கும் எல்லா மனுஷனுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அது வரைக்கும் அவன் வெயிட் பண்ணும், அந்த டைம் வரும்போது காமிக்கணும். அதே மாதிரி இந்த மனுஷனோட டைம் ஆல் இண்டியாங்க. திறந்து பார்க்குற ஹிந்தி படத்தில் கீழே பார்த்தா அவரோட வாய்ஸ் தான். தெலுங்கு இந்த படம் வரட்டும், தெலுங்கு வெர்ஷன் பாருங்க, தமிழும் பேசுறாரு, அடுத்த கட்டு உடனே தெலுங்கு. பூரி சார் ஆடிட்டார், யாரா நீ எங்கடா போன அப்படின்னு சொல்லி அவ்வளோ அவரும் ஒரு டைரக்டருக்கு அவ்வளோ கிஃப்ட் மாதிரி. ஏன்னா ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ண எடுத்துனே இருப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் இவர்கிட்ட அப்படி இல்லை, அந்த கட் பாயிண்டில் கட் பண்ணிடுவார், சாலு வெளிப்பா அப்படின்வார். ஆனால் அந்த மனுஷன் அப்படி நடிப்பு. இதுக்கு மேற்பட்டு அவரை பற்றி சொன்னால் அவரே என்னை திட்டுவாருன்னு நினைக்கிறேன். போகிறோம். அதனால எனக்கு ஹீரோயின் அவ்வளோ சீன்ஸ் இல்லை. 10 நாளும் எனக்கு ஹீரோவோட தான் ட்ராவல் ஆனதுனால. பட் இவங்க கூட நல்லா தான் இருக்காங்க. அப்புறம் இந்த
ஏன்னா தெரியாம ஏதாவது சொல்லிட்டோம்னா ஹீரோயின் கோச்சிக்குவாங்க எதுக்கு. ஆனால் சார்மி அவங்க இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரியலி ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்னோட பாபா என்னோட முருகர் துணை இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் பெரிய ஹிட் ஆகி லாரி லாரியா டன்ஸ் அண்ட் டன்ஸு கட்டுங்க விழணும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு செலவும் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே அந்த கலர் தெரியுது. ஏன்னா இது ஒரு டீசர் தான் விட்டாரு. இது உள்ள இன்னொரு விஷயம் பண்ணார் டைரக்டர். என்ன அவங்க சொன்னாங்க, நல்லா சொன்னாங்க, எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் பயங்கரம். என்னை மூஞ்சியே காட்டலைங்க, அங்கே ஒன்று ஆட்டின தெரியுங்களா, அப்படி முச்சா பெஞ்சிட்டு, அதுதாங்க என்னோட, அதாவது ஃபேஸே காட்டல டைரக்டர். இந்த பின்னாடி மச்சா அந்த ஷாட் வாங்கி போகிறோம் அப்படின்ட்டாரு. அருமையாக இருந்தது. அது வேற 5 வாட்டி பார்த்தோமா, 5 லாங்குவேஜில் அந்த ஆட்டத்தை. ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. நான் நட்சத்திரத்தில் டீசரில் நம்ம பேக் மட்டும் ப்ராம்ப்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் சார். அது அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, அதான் அவர் ஏற்கனவே மாசு டயர்லேயே தான் வச்சுருப்பார் ஒரு கேமராவை. உருணும் அப்படி பார்த்தா, ஏன்னா செட்டு உள்ளே வந்தாலே 150-200 பேர் இருப்பாங்க, பெரிய டைரக்டர். பட் அதே மாதிரி இருக்கும் அங்கே டிசிப்ளின், அங்கே எடுக்கிற விதங்கள் எல்லாமே. அலட்டிக்கவே மாட்டார், அப்படி பார்த்துக்குவார் ஆர்டிஸ்ட்டுங்களை. கரெக்ட் டயத்துக்கு கூப்பிடுவார், கரெக்ட் டயத்துக்கு கிளம்பி போயிட சொல்லுவார். அதுதான் இங்கெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி. ஸோ அதுதான் அவரோட மெச்சுவாரிட்டி, அதுதான் அவர் இந்த லெவலுக்கு இன்றைக்கும் நிறுத்தி வச்சிருக்கு. ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தது. 10 days ஒர்க்குனாலும் அது ஒரு சின்ன கேரக்டர் நல்லா பண்ணிவிட்டு ஓடி வந்துட்டோம். ஆனால் இது எப்போ ரிலீஸ்ன்னு சார் கேட்கணும். இப்போ விட்டுருந்தேன், வெரி சூன் தானே, வெரி நைஸ். அப்புறம் வேறு யார், இது மியூசிக் அந்த டீம் அண்ட் அவரோட அசோசியேட் டைரக்டர்ஸ் ஆல் ரொம்ப பியூட்டிஃபுல். எல்லாருமே அருமையாக ஒர்க் பண்ணாங்க. மற்றபடி இந்த படம் கண்டிப்பாக கலைக்கணும். ஏன்னா விஜய் சேதுபதியோட இது அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்க பார்த்தாலே இந்த படம் பெரிய ஹிட்டு நம்ம தமிழ்நாட்டில். மற்றபடி ஆல் தி பெஸ்ட். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். First of all, I feel so good seeing you all after so many years. Same venue, same people, same smiles. I remember 2002 when I came into Chennai for the first time for Kadal Adivadilai. Those days I met media friends, and since then I did so many movies. I got so much love from you all. Until today, I feel like when I'm meeting you all and talking to you, I feel that we did not lose any connect. I felt that bond and warmth with you all, talking to you and spending time with you today. Tamil, little bit okay. I don't want to mess up unnecessarily, so I lost track. Sethu sir also will not speak in Tamil. He wants to learn Telugu, so he will ask me to speak in Telugu. So I completely lost track. So coming back to this movie, Slumdog, I'm here again, but this time as a producer, and by God's grace we have produced a lot of successful films in our banner Puri Connects, and this is our first straight Tamil film coming from Puri Connects, and it feels amazing to be here as a producer. We have got so much love already, and Slumdog is a blend of action and emotion. Coming to action, it is very original and real kind of action you will see. You will see a lot of human to human connect, very grounded, original emotions you can expect from Slumdog. And beautifully storytelling, beautifully expressed the screenplay, and a blend of Sethu sir
and Puri Jagannath. It's going to be beautiful. Commercial meets the best talent. It's going to be beautiful. And I promise you, we are going to make you proud. With Slumdog, 33 Temple Road, it's going to be releasing in theaters very soon. And I'm very proud of myself that I got the opportunity of producing this film, working with amazing actors. We have one of the best casting here. Starting from Setu sir. He is first an actor. And an actor who is a big star. This combination makes a lot of difference for movies where you need performance, plus you need to be full of commercial weight, where in trade and business, people will believe that yes, he can hold a film like this on his shoulders by himself. That is Vijay Sethupathi for us. Thank you, sir. I'm so proud that you gave us this opportunity. And sir, I'm going to make you very proud. And I promise you, we are going to have one of the best theatrical release worldwide in all languages, Tamil, Telugu, Hindi, Malayalam and Kannada. Then coming to one of my most favorite, my very dear friend since so many years, Tabu ma'am. When Puri sir wrote this script, it was Tabu ma'am and Tabu ma'am and Tabu ma'am. We could not see anyone else doing this role. And I personally know her as friend, and I am a big fan of Tabu ma'am since so many years. So I just picked up the phone and I said, I need to meet you. She gave me the appointment. We met her, and immediately she said, yes, I'm doing this. Not only my role, but the whole film, the whole script is worth working for. And she immediately gave us the confidence also that yes, you guys have written a great script. So thank you, Tabu ma'am. Till today, she has been so supportive to us and always giving us good advice and everything. Thank you, Tabu ma'am. Then Dunya Vijay sir. Again, a gem of a person, pure gold at heart. We called him and he said, please come. And we went to Bangalore, gave him the narration. He didn't ask me anything. He just stood, gave a hug to Puri sir and he said, sir, I am doing this film. I love the script and I want to work with you. No matter what, I am doing this film. He adjusted his dates for us. And because we had a huge slum setup and other combination dates, he said, I'm doing this. He adjusted his dates for us and he was there for us. So, Dunya Vijay Kumar sir, forever thankful for accepting this film for us. You are a very big star in Kannada and of course everywhere. And you play the main villain in this film. Thank you so much for that. And coming to my beauty, Samyukta. Again with Samyukta, I called Karthik. Karthik has worked with us earlier. I said, Karthik, I want to meet Samyukta. This is a girl who comes from village. So I need to see her, how she looks right now. Because I've seen some of her interviews and I think she looks much prettier in person than in the movies that I have seen. So can I please meet her? And there Samyukta came and it was like love at first sight. We hit it immediately and the narration session continued towards dinner and then dancing, and then we were like, we just had a blast. And then she came over on sets. She fit into the role so beautifully. We wanted someone very naturally pretty, and she pulled it off so nice. Her costume and her almost fresh, no makeup look, and very casual dialogues where she has to believe in that role. You know how sometimes women can get cranky and stubborn, and so she played that also very beautifully. And thank you, Samyukta. And you are looking all the more beautiful now. Thank you. And V.T. Ganesh sir, what to tell? I have been wanting to work with him since so many years.
Like you open social media and it is his memes coming up and you just keep laughing. So when we wanted to cast for this character, I just opened his video and I showed it to Puri sir. I said, this man. He's like, yes, even I like him. Call him. And there it was. We have him on board. And in the movie, when we are watching the whole film, every time he comes, I laugh. He is not saying any dialogue. He just comes and he gives some reaction and we laugh. He is the fresh element in the film, and his Telugu is so cute. His Hindi is so cute. Overall, he's very cute. Thank you. And we have Brahmaji in the film, who's played a very, very nice role. If I have forgotten someone, please forgive me. And coming to my main man, Vishu Reddy. He is the CEO of our company, but he is one-man army. This man has made sure that this film, Puri sir, shoots without any stress. Whatever Puri sir wants will be there on time, perfectly ready. No questions asked. Whether it's fitting the budget, not fitting the budget, financial crisis, challenges, anything. Actors not coming on time, not actors, I mean junior actors or whatever. Don't take me wrong. So we shot with so many juniors and so many dancers, and because we had a huge slum setup and all that, so the whole set in the morning has to be on time, and he was there on his toes 24/7 on location without giving any stress to our director, because he understands how a director needs to just focus on his creative business. And complete marketing, publicity, business, sales, you name it. He's one-man army. I can never, I don't know how to thank you, Vishu. You are there, rock solid, no matter what. You are just amazing. Thank you so much. And JB Motion Pictures, JB Garu, real estate lo chala successful. He is very successful with his partners, Mahinder Garu, Krishna Rao Garu, and everyone. And I hope you get a lot of success in cinema and make a lot of movies. And film industry needs more and more people believing in cinema. Thank you. And one of my most favorite technicians, musicians, Harshvardhan. Since the time he stepped in the movie, the color of the movie has changed. The life that he got in. Before edit and after edit, it was different. But in the same edit, when we added his music, it just changed the whole element, the whole structure, the whole feeling of the film. Harshvardhan, I am so thankful to you, and such a disciplined guy. Morning he will be there ready with Puri sir. Till evening he will work. Puri sir likes one tune, superb. Does not like, immediately next tune he'll start working. No complaints, nothing, no nonsense. You know, he is one of those rare music directors that me as a producer, I don't have to follow up. Tune vachinda. Or did the singer finish singing? Did we receive the tune? The track is on time. We have to shoot. All this mess that producers go through. This man, he will follow up with us. Sir, when is the shooting, sir? When do you want the song, sir? That is Harshvardhan for us. And we need such disciplined music directors, musicians in this industry. Finally, all our PROs, our whole team, production team, direction team, and our DOP, Shamki Naidu Garu, our editor, Santosh, each and every one. Thank you so much. Finally, to Chennai. This is our first event from Slumdog in Chennai, and you guys have given a lot of love, lot of warmth. You made us feel at home today. I spent 1 hour with you people today, and you people are amazing. Thank you so much. I felt home after so many years. After almost 23 years, I feel I am back home.
Thank you so much. And yes, we have made a good film, and I promise you, you all will love it. Thank you. Good evening, everyone. So happy meeting you, Tamil media, and Slumdog 33 Temple Road. This is my first Tamil movie. I must thank Sethu sir for bringing me here. Seriously love you, sir. And having like a filmmaker, having an actor like that caliber, and he's trusting my story and signing this movie means a lot to me. And what impressed me is his simplicity, very grounded. Like whenever he comes to the set, like a newcomer, and even if you notice, if you observe, you don't find any arrogance in his acting, not even a single frame. And this quality is amazing, sir. It's truly inspiring. I love you. And in this film, you see a powerful and unique Vijay Sethupathi in this film. Thank you for everything. Thank you for your cooperation. And my Kuti, Mallu Kuti Samyukta, first time I'm working with her. She's so energetic. You need to control her actually. And nice working with you. She's played Varalakshmi role. You'll love her character in this movie. And Sir Ganesh sir. Sir, I know you're in love with Tabuzi. Sir, from the main trailer, I'll bring her, definitely. And I kept all your shots for the main trailer only. So whenever he's in the set now, sir, you see a smile in everybody's face. He is such a positive soul. Love you. And Vijay Kumar is there. He's a superstar in Kannada. I requested him to play the bad guy role. And he is also amazing. I seriously thank you. Love you. And Jarina Wahab. Yeah. She played a mother role in this film. And she's a very good lady. And in 2-3 scenes, when she performed, I got tears. And who else? Like Mutta Rajendra and Brahmaji and Rohan, my sweetheart, is missing, I think. Where is he? He has also played a bad guy. And JB sir, JB Narendra Garu, Mahendrana, they're into real estate, most successful people. They're coming to the industry. So I wish you all the best. You make more movies. And Harshvardhan, National Award. And he gave me such amazing tunes. Not only songs, in the background score also. I feel like I want to release all the tracks. So, coming to this, and wish you, and he takes care of everything, and he's handling all the marketing, business, everything. Thank you so much, sir, for everything, Vishu. I got a very good actors for this film. All are fine actors. And I think the credit goes to Charmi for bringing everyone on board. Thank you. And coming to the story about the film, the Slumdog is based on true incidents, real incidents. And real emotion is there in the film. We see like beggars. We ignore, we don't notice, we don't focus on them. But they know behind
them, there's a lot of stories there, a lot of emotion is there. We don't know who are those beggars actually. Of course, it's an action movie, which is a lot of emotion is there, emotional movie. This movie we made for the next generation, the Gen Z guys. I feel the Gen Z guys are more disciplined than the previous generation. They're more emotional also. I'm requesting all the youth, watch this movie with your family. It's a very emotional film. You need to watch this movie. Thank you. முதல்ல வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. எங்கள் டீமில் எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. ஒருத்தர் விடாமல் எல்லாருமே சிறப்பாக பேசுனீங்க. கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. విటివి సార్, நான் జేపీ గారు చాలా థ్యాంక్స్ అండి ఫర్ ద పూరి సార్ ఇస్ దేర్ అండ్ యూ కేమ్, బట్ ఐఎమ్ వెరీ షూర్ అబౌట్ ఇట్. You will take, like VTV sir said, you take lots and lots of money, sir. Thank you and my wishes, sir. I starts with நான் இங்கிலீஷில் பேசுதல்ல இவங்கள்ட்ட கேட்டு ஆயிடுச்சு. எனக்கு துனியா விஜய் சார் நடித்த விஜயகுமார் வில்லனாக படிச்சிருந்தாங்க. அவர் வந்து எனக்கு அவர் வில்லன் நடித்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பூரி சார் மேலே அந்த மரியாதையில் வந்தார். நான் முன்னாடி கன்னடத்தில் என்னோடய ஃபஸ்ட் படம் நடிக்கும்போது அப்போ துனியா படம் ரிலீஸ் ஆகிருந்தது. அப்போ தான் துனியா விஜய்னு ஒருத்தர் எனக்கும் தெரியும். இந்த செட்டில் பார்க்கும்போது அவ்வளோ டிசிப்ளினான ஒரு ஆக்டர், இஸ் வெரி டேலண்டட். அவரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம், அது பெருமையாக நினைக்கிறேன். நான் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் நடிக்கும்போது அவர் டேரக்டர் சொல்கிறத கேட்டு அந்த கேரக்டருக்கு ப்ரிப்பேர் ஆகி அது ஒன்றுலேயும் ஏதாவது ஒன்று பண்ண ட்ரை பண்ணேன். ஒரு ஷார்ட்லேயும் என் ஃப்ரெண்ட் ரொம்ப அருமையான மனுஷன், அருமையான ஆக்டர். அவர் இங்கே இல்லை சார். விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ சார். அப்புறம் பிடிவி, நான் கூட இவரை நான் செட்டில் வச்சு சொன்னேன். சார் நான் கூட சந்தானா சாருக்கு உங்களுக்கு காம்பினேஷனில் தான் அது ஓடுது போல் இருக்குது. கௌதம் சார் உங்கள் வாய்ஸ் யூஸ் பண்ணாங்க. நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். உண்மையாகவே ரொம்ப நல்ல ஆக்டர். ஒரு சீன் கொடுத்தா எனக்கு சொல்லி கொடுப்பாரு. உண்மையாகவே அவர் என்ன சொன்னார்னா, நான் டயலாக் நிறையா படித்து அது ஃப்ளோவில் இருக்குன்னு நினைப்பேன். அவர் வந்து நீங்கள் பாடி லாங்குவேஜில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், மூடில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு இது 2-3 சொல்லிட்டே இருந்தாரா. அப்புறம் பார்த்தா அது ரொம்ப அழகாக அதை ப்ராக்டிஸும் பண்ணுறாரு, நல்லா நடிக்கிறார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எனக்கு அவர் மேலே இருந்த ஒப்பீனியன் வேறு, ஆனால் அவர் கூட நடிக்கும்போது இருந்தது வேறு, அனுபவம் வேறு. ஒரு சீனை தனக்கான சீனை மாற்றுறதுக்கு முடிஞ்சால் பாராட்டுற மாதிரி இருந்தாலும் கூட இருக்கால சாப்பிட்ற ட்ரை பண்ணுவார். ஷார்ட்டை தனக்கான ஃபோக்கஸை மாற்ற ட்ரை பண்ணுவார். ரொம்ப கேடித்தனமான ஒரு ஆக்டர் வந்து VTV கணேஷ். இது இப்போ இந்த மேடையில் கூட எவ்வளோ, ஏன்னா ஒரு முறையும் சுவாரஸ்யமாக நடிக்கிறதுக்கோ இல்லை சுவாரஸ்யமாக பேசுகிறதுக்கோ இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கேடி புள்ள தான் VTV கணேஷ். அது நான் இன்னசென்ட் மாதிரியே இருப்பார். இந்த அவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பூரி சார் சொன்ன மாதிரி சரி, இல்லை சார்மி மேடம் சொன்ன மாதிரியும் சரி, அவரை ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா நேரமும் வந்து சிரிச்சிட்டே இருப்போம். ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கார். தெலுங்கில் ஆந்திராவில் 2-3 பங்களா வாங்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் நான். அங்கே தான் இருக்கார். தமிழ் படங்களை விட அங்கே தான் நிறையா சொத்து வாங்கியிருக்காரு. தயவு செஞ்சு மறக்காமல் இதை எழுதுங்க. சம்யுக்தா பேரை நான் மறந்து போடுவேன் கடைசி நாள் வரைக்கும். ஸ்வேதான்னு கூப்பிட்டுருந்தேன். எப்பயும் ஸ்வேதான்னு வந்துடுச்சு. தேங்க்ஸ் சம்யுக்தா ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம். ரொம்ப அழகான அறிவான ஒரு குழந்தை சம்யுக்தா. ரொம்ப மெனக்கெடுதலே இல்லை. அவங்களோட அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு அது அழகாக கேரி பண்ணிட்டு போகிற ஒரு ஆக்டர். இந்த மேடையில் ரொம்ப பிரமாதமாக பேசுனீங்க சம்யுக்தா, பியூட்டிஃபுல்லாக பேசுனீங்க. அது கேட்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப பொறுமையாக நிதானமாக ரொம்ப ரசித்து ஞாபகம் வச்சு ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல். அப்புறம் பிரதர் ஹர்ஷவர்தன், ரைட்? ஒரு முறை தான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை ஹோட்டலில் மீட் பண்ணோம். நான் டீசர் மியூசிக் மட்டும் தான் கேட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நிறையா தமிழ் படம் பண்ணணும். அப்புறம் ஜென்ரலாக மியூசிக் டைரக்டர் இப்போ ஒரு ட்ரெண்டாகவே ஆகிடுச்சு. மியூசிக் டைரக்டர்னால் டிலே ஆகும், கடைசியில் தான் கிடைக்கும், வெயிட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் அழகாக மியூசிக் பண்ணி கொடுக்க ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ் டூ மோர் ஃபிலிம்ஸ். அண்ட் டீசர் வந்து ஃபென்டாஸ்டிக், ரொம்ப நல்லா இருந்தது.
பிரமாதமாக இருந்தது. தேங்க்ஸ் லாட். எங்கள் கேமராமேன் ஷாம் காரு அவருடைய எல்லா படத்துக்கும் அவர் தான் கேமராமேன். 2 பேரும் மைண்ட்லேயே பேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் சொல்லாமல் இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. சார்வி மேடம் சொல்லும்போது அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்க முடியாது மேடம், ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஸோ அதனால் தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூ கான் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் மேம். ஸோ புரிஞ்சுக்கிட்டால் குடும்பம் நடத்தவே முடியாது. புரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் அது இதுவாக இருக்கும். ஸோ அதனால் ஆனால் ஒர்க்கு வந்து அப்படி ஒரு கேமராமேன் செட்டில் இருக்கிறாருன்னே தெரியாது. எ ஒண்டர்ஃபுல் ஃபென்டாஸ்டிக் கேமராமேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அழகாக, பியூட்டிஃபுல்லாக எல்லாருடைய முகங்களையும் ரொம்ப ரசித்து ஃப்ரேம் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கேமராமேன் வந்து ஷாம் சார். அண்ட் ஷாம் சார், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார். அண்ட் தென் அப்புறம் இவங்க எல்லாரும் பேசினாங்க. இந்த விஷுன்னு ஒரு பையன் பார்க்குறதுக்கு பிரபாஸ் மாதிரியே இருப்பான். நான் அவனை பாகுபலி தான் கூப்பிடுவேன். ஆள் பார்க்க அழகாக இருப்பான், ஆனால் ஒரு அமுக்கு நீ அவன். உனக்கு புரியுதுல்ல? கம்முன்னு இருப்பான் ஒரு மாதிரி. தேங்க்ஸ் விஷ்ணு, தேங்க்யூ. ரொம்ப பொறுமையான ஒரு ஆள். చార్మి గారు మేడం చాలా థ్యాంక్స్ అండి. We shouldn't, who are going to work with these productions again, we shouldn't have friendship with சார்மி காரு, பிகாஸ் அவங்க வீட்டில் வந்து சாப்பாடு போட்டே சாவடிப்பாங்க. நிஜமாகவே பல முறை அங்கே போனால் நான் சொல்லுவேன், நீங்கள் என்னை வச்சு படம் எடுக்க கூட்டு வந்திருக்கீங்க, நான் ஏற்கனவே கொஞ்சம் பூசின மாதிரி இருப்பேன், நீங்கள் இன்னும் பூசி விட்டீங்கன்னா அப்புறம் அடுத்தலாம் வேலை பார்க்கணும். நான் அவங்ககிட்ட இருக்கும்போது தான் இதுக்கு மேலே தாங்காதுன்னு சொல்லி தான் நான் போயிட்டு இந்த அம்மோரான ஒரு டயட் கோர்ஸில் போய் சேர்ந்தேன் நான். ஏன்னா கூப்பிட்டாங்கன்னா முடியாது, எல்லாமே வெரைட்டி. நான் பொய்லாம் சொல்ல, நிஜமாகவே நம்ம தெலுங்கு படம்னா பிரம்மாண்டமாக இருக்கும் சொல்லுவாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போனால் சாப்பாடு பிரம்மாண்டமாக இருக்கும், சமைச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோ வெரைட்டி இருக்கும். ஸோ ஐ ஹாவ் டு சே தேங்க்ஸ், பட் இட்ஸ் நாட் தேங்க்ஸ். ஏன்னா அவ்வளோ சாப்பாடு போட்டிருக்காங்க. பட் தேங்க்ஸ் மேடம். எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் சரி, இப்போ சொன்னாங்களே திரும்பி வரலை, நான் வந்து ப்ரொடியூசராக இருந்துட்டு போனேன். வெரி ஸ்ட்ராங் மைண்டட் பர்சனாலிட்டி, வெரி குட் பிஸ்னஸ் மேன். பூரி சார் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி போன படத்துக்கு லைகருக்கு வந்து மைக் டைசன் தான் நல்லாயிருக்கும், கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நோன்னு ஒன்றும் இல்லை. தனக்கு என்ன வேணும், பூரி சார் என்ன கேட்குறாரு, அது எப்படி கொண்டு வரது மட்டும்தான் அவங்க யோசிக்கிறாங்க. இந்த படத்தில் இவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் அவங்களோட பங்கு வந்து பெரும்பங்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ அட்மைர் யூ ஸோ மச் அண்ட் தென் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். இஃப் ஐ ஹாவ் தட் மென்டல் ஸ்ட்ரென்த், நோ, ஐ வில் டூ சம்திங் மோர் இன் மை லைஃப், சீரியஸ்லி. அண்ட் தென் பூரி ஜெகநாத், சீரியஸ்லி அந்த மனுஷன் ஒரு வரலாறுங்க. இஸ் இன் ஹிஸ்ட்ரி ஆக்சுவலி. எனக்கும் அவருக்கும் தெரியாமல் ஏற்பட்ட தொடர்பு வந்து அம்மா நானா ఒక தமிழம்மா தமிழம்மாய் கதா, அந்த படம் வந்து தமிழில் எம் குரன் சனா மகாலட்சுமின்னு எடுக்கும்போது ஜெயம் ரவி படத்தில் நான் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போயிருக்கேன். 400 ரூபா சம்பளம் வாங்கியிருக்கேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் அவங்க படத்தோட ரீமேக்கில் நடித்தேன் சார். வடபள்ளி கோயில் பின்னாடி வேர்ல்டு ஜிம்னு ஒரு ஜிம் இருக்கும், அங்கே எடுத்தாங்க, அங்கே நான் ஷூட் பண்ணேன் நான். ஸோ நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் படத்தில் நடிச்சிருந்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய லைஃப் இருக்குல்ல, அதுவே ஒரு அற்புதமான கதை. எப்படி அவங்க ஊர்லேருந்து வந்தார், அவங்க அப்பா அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை, அவங்களுக்கு ஒரு கொட்டகம் இருந்தது, சினிமா கொட்டகம் கொண்டு இருந்தது. இப்போ வரைக்கும் எழுதிக்கிட்டே இருப்பார், நிறைய யோசிப்பார். ஒரு கதையை சொல்லி முடிச்சோன்னு நிப்பாட்டுறதில்ல. அந்த ஓகேவா, தூங்குறாரு. ஓகே, நான் ரொம்ப நேரம் பேசின பொழுது ஒருத்தருக்கு முன்னாடி தூங்கினது அப்படி, ஐயோ. ஸோ எங்கேயோ விட்டேன், நான் எங்கே விட்டேன்னு தெரில. ஓகே, எழுதிக்கிட்டே இருப்பார். லன்ச் பிரேக்கில் கூட ஒரு சிறுகதை எழுதிடுவார். இந்த ஷூட் ப்ராசஸில் அவர் வீட்டுக்கு நான் சாப்பிட போன சமயத்தில் 4-5 கதை சொல்லியிருக்காரு. எல்லா கதைகளும் பிரமாதமாக இருக்குது. சீனை டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், அதை ஸ்க்ரீன் பிளேயில் ப்ரெசென்ட் பண்ணுறதாக இருக்கட்டும். சம்யுக்தா சொன்ன மாதிரி அவர்கிட்ட ரொம்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸில்
ரொம்ப கிளியராக இருக்கும் அவரோட பிளானிங்கு. தனக்கு என்ன வேணும், ஃப்ரேமில் என்ன வரும், எவ்வளோ வந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது ஆஸ் அன் ஆக்டராக மோஸ்ட்லி வந்து எப்படி வரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுற இந்த மாதிரி டைரக்டர்ஸ் தான் ஆக்டர் வந்து அந்த ஹோப்பை கொடுக்குறாங்க, கவலையே படாதீங்க, யூ ஆர் இந்த சேஃப் ஹேண்ட்ஸ்னு. அந்த மாதிரி பூரி சாரோட இருக்கிறது வந்து ஆல்வேஸ் இட்ஸ் லைக் வெரி கம்ஃபர்ட். அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். இந்த படம் எப்படி வரணுங்கிறதுக்கு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு 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 பிக்சர் இருக்கும். அது எடுக்கிறது ரொம்ப பெரிய கில்லாடி. இந்த படம் வந்து ஒருவேளை இவர் சொல்லாமல் வேறு யாராவது சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன்னு தெரியல. நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த படம் இந்த எல்லா லாங்குவேஜ்லேயும் எல்லாருக்கும் நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும். இந்த படம் ஆக்ஷன் அண்ட் எமோஷன் பேக்ட் ஃபில்ம் இட் இஸ். பூரி சார் படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நான் ஸ்லம் டாக் நான் நம்புகிறேன். ஐ பிலீவ் தட். ஏன்னா அவர் நம்ம கூட ஒர்க் பண்ணும்போது தெரியும்ல, ஒரு டைரக்டரோட இது இன்வால்மெண்ட்டோ இல்லை அவர் ரசிக்கிற விதமோ அவர் நம்புகிற விதமோ எவ்வளோ தூரம் இருக்குன்னு ஒரு கனெக்ஷன் ஓரளவு ஒரு ஆக்டரும் டைரக்டர் நடுவில் இருக்கும். ஸோ அப்படி நான் ஒர்க் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் தென் ஐ ரெஸ்பெக்ட் யூ ஸோ மச், ஐ லவ் யூ ஸோ மச். இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். చాలా 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 థ్యాంక్స్ సార్. చాలా థ్యాంక్స్ సార్ అండ్ ఐ లవ్ యూ సార్. థ్యాంక్స్ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி.